சகோதரி ஸ்டான்சி ரஜினிகுமார் அவர்கள் அளித்த தேவ செய்தினை கண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நான் வாசிக்க கேட்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐசுவரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பெலனை உனக்கு கொடுக்கிறவர். தேவ பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் இன்னைக்கு ஒரு வசனத்தின் மூலமா நம்மோடு பேசுகிறார். ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அல்லேலூயா. ஒவ்வொரு பார்த்து வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. காரணம் என்ன? அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்றும் அளவுக்கு இன்றைக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை உனக்கு தந்திருக்கிறார். எதனால் ஆண்டவரை ஒரு மனுஷன் நினைக்க வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது, முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு ஆணையிட்டு கொடுத்தார். என்ன ஆணையிட்டு கொடுத்தார்? உன் சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிகளுக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், உன் சந்ததிகள் மூலமாக என் நாமத்தை நான் விளங்க பண்ணுவேன் என்று சொல்லி முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பிரகாரமாக இந்நாளில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு ஏதுவான பலனை உங்களுக்கு கொடுத்தவர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் பலனை கொடுத்தபடினால் அந்த தெய்வத்தை நினைப்பாயாக. அல்லேலூயா. ஒரு மனிதனை பலப்படுத்துவது ஆண்டவர். எனவே ஆண்டவரை நினைப்பாயாக. உன் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். எனவே கர்த்தரை நினைப்பாயாக. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சூழ்நிலைகளை மனுஷனுடைய நினைவு முன் நாட்களில் நடந்ததை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லது இன்னொரு நினைவு மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறது, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி எதிர்காலத்தை நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. நின்றே தெய்வமாய யெகோவையே நீ ஓர்க்கேணம். ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, எதையோ நீ நினைக்கிறாய், எதையோ உன் நினைவிலே சுமந்து கொண்டு நடக்கிறாய், ஏதேதோ நினைவுகள் உன்னை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் என் ஆண்டவர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து, நம்மை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீ எதை நினைக்கிறையோ நினைக்காம போறியோ, ஆனா ஒன்றை நினைக்கணும், உன்னை நடத்தி வந்த கர்த்தரை நினைப்பாயாக. அல்லேலூயா. கர்த்தரை நினைக்கிறோமா? இன்னைக்கு மனுஷனை கலங்க பண்ணுவது எது தெரியுமா? எவ்வளவு உயர்ந்த மனுஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு தாழ்ந்த மனுஷனா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனை கலங்க பண்ணுவதற்கு மந்திரவாதத்தை விட, ஒரு மனுஷனை கலங்க பண்ணுவது ஏவல்களை விட, செய்வனைகளை விட ஒரு மனுஷனை கலங்க பண்ணுவது அவனுடைய நினைவு. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்க பண்ணுகிற உன் நினைவை நீ நினைத்து கொண்டிருக்காதபடி உன்னை வாழ வைக்கிற கர்த்தரை நினைப்பாயாக. வேதவசனம் சொல்கிறது, தானியேல் 4:5 நான் வாசித்து பார்க்கும் பொழுது, என் நினைவு என்னை கலங்க பண்ணிற்று. தானியேல் 5:6 நான் வாசித்து பார்க்கும் பொழுது, அவனுடைய நினைவு அவனை கலங்க பண்ணிற்று. தானியேல் 7:28 வாசித்து பார்க்கும் பொழுது, என் நினைவினால் நான் மிகவும் கலங்கினேன். ஒரு நினைவு ஒரு மனுஷனை கலங்க பண்ணுகிறபடினாலே உங்களை கலக்கமில்லாத பிள்ளைகளாய் வாழ வைக்க இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரே ஒரு ஆலோசனை, வாலிப தம்பி, உன்னை நடத்தி வந்த கர்த்தரை நினைப்பாயாக. வாலிப தங்கச்சி, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த ஆண்டவரை நினைப்பாயாக. ஒவ்வொரு தேவ மனுஷனும், ஒவ்வொரு தேவ மனுஷியும் இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? நீ ஆண்டவரை நினை, கடவுளை நினை, தேவனை நினை. இருதயத்திலே ஜீவனுள்ள ஆண்டவரை நினைக்கிற நினைவை இன்றைக்கு கொண்டு வா. நாளைய தினத்துக்குரியதை பார்த்து ஏங்காதே, முடிந்து போனதை நினைத்து அழாதே. இந்த காலகட்டத்திலே உன்னையும் என்னையும் நடத்துகிற தெய்வத்தை நினை. இனி என்ன நடக்குமோன்னு சொல்லி இன்னைக்கே அழுகிற அநேகம் பேர் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறா, என்ன நடக்குமோ நினைச்சா அதுக்கு அழாத, இப்போ உன்னை நடத்துகிறாரே அந்த கர்த்தரை நீ நினைத்து கொண்டே இரு. அல்லேலூயா. என் கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலதுபுறத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை தன் நினைவாய் கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தரை தனக்கு முன்பதாய் கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தரை தன் சிந்தையில் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவதி.
ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆண்டவரை நினை, எதை நினைக்காவிட்டாலும் தெய்வத்தை நினை. எனக்கு அநேகர் தேவ பிள்ளைகளே, தனக்கு தேவன் கொடுத்த அந்த நாளிலே ஆண்டவரை எல்லாரும் மறந்துறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனத்துக்கு நான் என்றைக்காயிலும் கார் இருளா இருந்தேனோ, என் ஜனத்துக்கு என்றைக்காயிலும் நான் வனாந்தரமா இருந்தேனோ, பின்ன ஏன் என் ஜனங்கள் என்னை மறந்து போனார்கள்? என் ஜனங்கள் ஏன் என்னை நினைக்காமல் போகிறார்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நினை. இன்னைக்கு ஆண்டவரை நம்ம நினைக்கணும். கர்த்தரை நினைக்கிற ஒரு பிள்ளைகளை ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளை கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். சிந்தைக்குள்ளே ஒரு குழப்பம், இருதயத்துக்குள்ளே ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம், ஒரு தாறுமாறான நிலைமை. எப்படி வாழுவேன், எப்படி ஜெயிப்பேன்? என்னை நடத்தின கர்த்தர் உங்களை நடத்த போதுமானவராயிருக்கிறார். உங்கள் வழிகளில் எல்லாம் அந்த தெய்வத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். நெருக்கத்தில் எங்களை நடத்தின தெய்வம் உங்களை நடத்துவார். சோதனைகளிலே எங்களை நடத்தின ஆண்டவர் உங்களை நடத்துவார். எனவே வேதம் சொல்கிறது, கர்த்தரை நினை, உன் தேவனாகிய கர்த்தரை நினை. நினை ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 20, 21, 22, 23 ஆகிய வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. தேவனாகிய கர்த்தரை ஜனங்கள் நினைக்காமல் மறந்து போனது நிமித்தம் ஜனங்கள் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் காதுகளில் கேட்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சீர்கட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள், நான் உங்களை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதிலிருந்து திரும்ப வேண்டுமா? வேறு நினைவிலிருந்து திரும்பி ஆண்டவரை நினைக்கிற நினைவுக்கு திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பொழுது வாழ்க்கையில் நன்மை நடக்கும் என்று சொல்லி இனி வரும் நாளை நினைக்காமல் இன்றைக்கு வரையிலும் உன்னை சாகாமல் காத்தாரு, அழியாமல் காத்தாரு, நிர்மூலமாகாமல் காத்தாரு, உன்னை சுமந்தாரு, உன்னை வழி நடத்தினாரு, உன்னை தப்புவித்தாரு, தோளில் போட்டு உன்னை அணைத்து உன்னை காத்த தெய்வத்தை இப்பொழுது நினை. தெய்வத்தை நினைங்க. ஏன் ஆண்டவர் நம்ம நினைக்கணும்? எதற்காக நம்ம ஆண்டவரை நினைக்கணும்? 24 மணி நேரம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். 24 மணி நேரமும் தேவனுடைய நினைவாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் கூட கை தூக்க முடியாது. ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நீங்களும் நானும் 24 மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருடைய நினைவு நம்ம இடத்துல இருக்கணும். தேவனை நாம் நினைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். காரணம் என்ன? இன்னைக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை, சக்தியை கொடுத்தது தெய்வம். எனவே அந்த ஆண்டவரை நீங்கள் நினைக்க வேண்டும். அந்த ஆண்டவரையே உங்கள் நினைவில் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். தோல்விக்கு காரணம் என்ன? கீழானதை நம்ம நினைக்கிறதுனால. பயத்துக்கு காரணம் என்ன? இனி வரப்போகிறது நினைக்கிறதுனால. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறா, நீ தைரியமா எழுமனோனா இப்பொழுது இருக்கிறபடி கர்த்தரை நினை. இந்த வசனத்தை கேட்கும் பொழுது உங்க நினைவில் இருக்கிற தாறுமாறுகளையும் உலக சிந்தைகளையும் தேவன் மாற்றி உங்க சிந்தையை பரிசுத்தப்படுத்தி தேவனை நினைக்கிற நினைவுகளை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாரும் கலங்குகிற ஒரு நாள், பராக்கிரமசாலி முதலாய் கலங்குகிற ஒரு நாள் கர்த்தருடைய நாள். அந்த நாளிலே தைரியமாய் நிற்கும்படி இன்னைக்கு சபையை பரிசுத்தப்படுத்துகிறார். ரகசியமாய் மதுபானம், ரகசியமாய் அசுத்தம், ரகசியமாய் கள்ள தொடர்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, துணிகரம். தெய்வம் என்ன செய்வார்? தேவனுடைய பிள்ளைகள் இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுடையவர். ஆனால் அவர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே, நீ அதை மறந்து போனாயோ? விட முடியல என்று நாம் சொல்லுகிறோமே தவிர ஏன் நினைக்காததுனால தானே விட முடியல. அன்று சொல்லுகிறார், வனாந்தரத்திலே இன்னை போஷித்த கர்த்தரை நினை. மதுபானத்தின் எண்ணம் வரும் பொழுது அந்த நினைவை மாற்றி கர்த்தரை நினை. விபச்சார எண்ணம் வரும் பொழுது அந்த நினைவை மாற்றி கர்த்தரை நினை. நீ தெய்வத்தை நினைக்காமல் போனபடினால் மதுபான எண்ணம் உனக்கு வருகிறது. நீ கர்த்தரை நினைக்காமல் போனபடினால் விபச்சார எண்ணம் உன்னை பிடிக்கிறது. நீ தெய்வத்தை நினைக்காமல் இருக்கிறபடினால் நகையின் எண்ணம் உன்னை பிடிக்கிறது. கர்த்தரை நினை, கர்த்தரை நினை, கர்த்தரை நினை, கர்த்தரை நினை. நீ வாழுவா.
கர்த்தரை நினைங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினை. ஒப்பு கொடுக்கணும். தேவ பிள்ளைகளை, ஆண்டவரை நீ அசட்டை பண்ணுகிறாய், நீ தெய்வத்தை மறந்தாய், உன் அந்தரங்க வாழ்க்கையிலே நீ கர்த்தர் உன்னை பார்க்கிறதை மறந்தாய். ரகசிய பாவம், ரகசிய இச்சை, ரகசிய விபச்சார கண் உனக்கு இருக்கிறது. நீ மனம் திரும்பு, கர்த்தரை நினை. கர்த்தரை நினை. இன்னைக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஜெபிக்கும்படி நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரை நினை. ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளை அவர் சுத்திகரிக்கிறார். இன்னைக்கு எல்லாரையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார். துணிகரத்துக்காய் மன்னிப்பு கேளுங்க, எல்லா அசுத்தத்துக்காய் மன்னிப்பு கேளுங்க, தேவனுக்கு விரோதமான செயல்களுக்காய் மன்னிப்பு கேளுங்க. அநேகரை இன்னைக்கு ஆண்டவர் கழுவுகிறார், அநேகரை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய மேன்மை வரப்போகிறது. பின்னாளிலே நன்மை வரப்போகிறது. பின்னாளிலே நன்மை வரப்போகிறது சகோதரனே, பின்னாளில் நன்மை வரப்போகிறது. பிதாக்களுக்கு கொடுத்து ஆணையிட்டபடியே இந்நாளில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் பலனை கொடுத்த கர்த்தரை நினை. பலப்படுத்துகிறார். தம்பி கர்த்தர் பலப்படுத்துகிறார். வாலிப தங்கச்சி இயேசுவை பலப்படுத்துகிறார். வாலிபனே உன்னை கர்த்தர் பலப்படுத்துகிறார். மைதான தாய் தகப்பன்மாரை கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பே. ஒவ்வொருவரை ஆண்டவருடைய கரம் தொடுகிறது. அநேகர் கண்ணீரோடு நீ கூப்பிடுகிறீர்கள். இப்பொழுது வனாந்தரம் மாறுகிறது, வனாந்தரம் மாறுகிறது, வனாந்தரம் மாறுகிறது. பலி சர்ப்பம் இடத்து வழியாய் அதிசயம் ஆண்டவரை நடத்தி வருகிறார். கர்த்தர் உங்களை நடத்துகிறார், கர்த்தர் உன்னை நடத்துகிறார், இனிமேலும் நடத்துவார். பாதையை பார்த்து பயப்படாதே, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்துகள். கர்த்தர் முன்னே போகிறார். எல்லா வழிகளையும் கர்த்தர் செவ்வாய்ப்படுத்துகிறார். ஜெப ஜீவிதத்திலே கர்த்தர் முன்னே போகிறார். பரிசுத்த ஜீவிதத்துக்கு முன்னே கர்த்தர் போகிறார். ஐக்கியத்துக்கு முன்னே கர்த்தர் போகிறார். ஒற்றுமைக்கு முன்னே கர்த்தர் போகிறார். ஜெயம் ஜெயம் ஜெயம். கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் கனப்படுத்துவார், கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். உன்னை உயர்த்துகிற வேளை வந்தாயிற்று. சிந்தையை கட்டி வைத்திருக்கிற கட்ட உடைக்கிறு, கட்ட உடைக்கிறு, கட்ட விழ்க்கிறு. அடிமைப்படுத்துகிற ஆவியே, எகிப்தின் ஆவியே, பார்வோனி ஆவியே, பாவத்தின் ஆவியே, பழைய பாவத்தின் ஆவியே, மாவெளியில ஒரு வாலிப மகளை கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தர் விடுவிக்கிறார். உன் சிந்தைக்குள் ஒரு விடுதலை, விடுதலை. முந்தினதையே நினைத்து அழுகிறாய், நீ அதை மறக்கும்படி தேவன் பலனை உனக்கு தருகிறார். பலனை தருகிறார். பெற்றுக்கொள் மகளே, உன்னை கொண்டு கர்த்தர் சில காரியத்தை செய்ய போகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் சில காரியத்தை செய்ய போகிறார். நீ அழுகிறாய், புலம்புகிறாய், இரவெல்லாம் உன் படுக்கை கண்ணீரால் நினைக்கிறார். ஆனால் கர்த்தர் இன்று உன் வாழ்க்கையை மாற்றுகிறார். ஒவ்வொரு வாலிபனை கர்த்தர் தொடுகிறார். பெரியவர்களை தொடுகிறார், முதியவர்களை தொடுகிறார். கடந்ததை நினைக்காத, கடந்ததை நினைக்காத, கடந்தது நினைக்காத மகளே, கடந்தது நினைக்காத. அது முடிந்து போனது, முடிந்து போனது. நீ எழும்பு, நீ எழும்பு, வைராக்கியமா எழும்பு. இதோ கர்த்தருடைய வல்லமை உன்மேல இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. பழைய நினைவு இனி உன் அடிமைப்படுத்தாது, அடிமைப்படுத்தாது. விடுதலை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள். அநேகரை இயேசு தேற்றுகிறார், அநேகருடைய காயங்களை இயேசு ஆற்றுகிறார். எல்லா காயங்களையும் மருந்து போட்டவர் ஆற்றுகிறார். அநேகருடைய இருதயத்தை விட்டு இருந்த காயம் இரத்தத்தால் தழும்புகளால் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. இதோ நீ விடுவிக்கப்படுகிறாய், இதோ நீ விடுவிக்கப்படுகிறாய். அவருடைய தழும்புகளால் குணமாகிறாய். எங்கள் முகவரி சகோதரர் எஃப் ரஜினிகுமார், இயேசு கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் ஊழியங்கள், ஜெபமலை, படந்தபாறை, மார்த்தாண்டம், குமரி மாவட்டம். கைபேசி எண் 9485244447 மற்றும் 9486215432. விசிட்டர்ஸ் www.jesusliberates.org. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.